அன்பின் பரலோக தேவனே, இந்த வேலைக்காகவும் நீர் கொடுக்குற இந்த வார்த்தைக்காகவும் நன்றி ஏசப்பா. இந்த வேலையிலும் இந்த வார்த்தையை நாங்கள் அறிந்து இன்னும் இடத்துல கிட்டி சேர உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். தலைப்பு: நம்முடைய கர்த்தர் இரக்கம் செய்கிறவர். அவர் யாருக்கு இரக்கம் செய்கிறார் என்றால், வாசிப்போம். சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரக்கம் செய்கிறார். நம்முடைய தேவன் இரக்கமும் மனதுருக்கமும் உடையவர். அது மட்டுமல்லாமல் அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ள தேவன் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த வசனத்தின்படியாக நாம் அவருக்கு பயந்து நடக்கும்போது அவர் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். சங்கீதம் 128:1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று நாம் பார்க்கிறோம். அவருக்கு பயந்து நடப்பது என்றால் என்னவென்றால், நீதிமொழிகள் 3:7 நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று சொல்லியிருக்கிறது. நாம் தீமையை விட்டு விலகுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாக இருக்கிறது. லூக்கா 1:50 அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். வேறொரு வசனத்திலையும் கூட கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளின்படியும் கற்பனைகளின்படியும் நாம் நடக்கும்போது அவர் 1000 தலைமுறை மட்டுமாக நமக்கு இரக்கம் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம் பாவங்களை நாம் அவரிடத்திலே அறிக்கை செய்து அதை மறைக்காமல் அவரிடத்தில் அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்கிறது. வேதம் என்ன சொல்கிறது என்றால், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கோ இரக்கம் உண்டு என்று பார்க்கிறோம். அந்த இரக்கத்திற்காக நாம் இப்பொழுது செபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தேவனே, ஆண்டவரே, தமக்கு பயந்து தம்முடைய வழிகளிலே நடக்கும் பொழுது நீங்கள் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறீர். நாங்கள் உம்முடைய வழியிலே நடந்து ஆண்டவரே இயேசப்பா, தீமையை விட்டு விலகி நாங்கள் நன்மை செய்கிறவர்களாய், அது மாத்திரமல்ல எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்து அதை விட்டு விடுவதற்கு உம்முடைய இரக்கத்தை பெறுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்களுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.